அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் தூங்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு எலி போய் ஏறி விளையாடி இருக்கு. உடனே இந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம் தான். தூங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கையில் பிடிச்சிருக்கு. அப்போது எலி சொல்லியிருக்கு, ஐயா ஐயா என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன் அப்படின்னு. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தாரேன். இந்த காட்டில் உள்ள மிருகங்கள்கிட்ட நீ யாருன்னு நான் கேட்குறேன். அந்த மிருகங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டா நான் உன்னை விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா ஒன்றை சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு எலியை கூட்டிகிட்டு போகுது. சிங்கம் எலியை கூட்டிகிட்டு போகும்போது ஏத்தாப்பில் ஒரு மான் வருது. மான் வந்த உடனே மான்கிட்ட கேட்குது, நான் கையில் வச்சுருக்கேன்ல, இது யார் அப்படின்னு கேட்ட உடனே மான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. இது என்னடா, இது அதுக்கு இப்போ பதில் தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு மான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கு. அப்போ மான் சொல்லுது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தால மானையும் கூட கூட்டிகிட்டு ஏத்தாப்பில் ஒரு பசு வருது. பசு வந்தவுடனே பசுக்கிட்ட கேட்குது, இது யார் அப்படின்னு கேட்ட உடனே பசு யோசிக்குது. இது எப்படி எலின்னு தெரியாமல் இருக்கும், இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு பசு சொல்லிட்டு. இப்படி காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னோன்னா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே சிங்கம் போகுது. அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு பூனை வருது. என்ன அரசரே, இன்றைக்கி என்ன விசேஷம், எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க எல்லாரும் ஒரே முட்டாள்களாக இருக்காங்க, அந்த முட்டாள்களுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கேன், என் கையில் வச்சுருக்கேன் தெரியுமா, இது என்னன்னு நீ கரெக்டாக சொல்லிட்டியேன்னா நான் இதை விட்டுருவேன் அல்லது ஒன்றை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்ன உடனே பூனை சிரிச்சுட்டே, இது தெரியாதா, இது எலி அப்படின்ச்சு. உடனே சிங்கம் இந்த எலியை விட்டுடுச்சு. எலி ஓட ஆரம்பிச்சிட்டு பூனை எலியை துரத்த ஆரம்பிச்சிட்டு. இதையெல்லாம் ஒரு சாது பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ சாது பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே அந்த சாதுக்கிட்ட போய் சிங்கம் சொல்லுது, இங்கே பாருங்கள், எல்லாம் முட்டாள்களாக இருக்காங்க, இந்த முட்டாள்களுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னு சாதுகிட்ட சிங்கம் சொல்லுது. ஆனால் அந்த சாது அதுக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களா. நன்றி, வணக்கம்.